ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா இது ஒரு தரமான படம் தான். ஆனா படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு குழப்பம், அதே டைம்ல ஒரு மாதிரி பதட்டம், இதை தாண்டி எனக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலே ஏற்பட்டுச்சு மக்களே. மன ரீதியா ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. அந்த மாதிரியான ஒரு கதை. இந்த கதையை எப்படி சொல்றது அப்படின்னு கூட தெரியல, ஒன்லைனே சொல்ல முடியல. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல வாழக்கூடிய கப்பல் இருக்காங்க. அவங்களுடைய 25வது ஆனிவர்சரிக்கு அவங்க அந்த கப்பலுடைய ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அந்த குடும்பமே மொத்தமா நாசமா போகுது. எப்படி போகுது அப்படின்றதான் கரை. இதை தாண்டி அந்த கான்செப்ட்லாம் காமிச்சிருப்பாங்க பாருங்க. எங்கடா யோசிக்கிறீங்க, இதெல்லாம் எங்கடா கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டேன். பொறுமையா உட்காந்து முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்றதுதான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்பும் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல நிறைய பேர் லேடிஸ் பேக் புதுசா கலெக்ஷன் கொண்டு வாங்க, கொஞ்சம் பெருசா டேபு, டைரி, அதுக்கப்புறமா பர்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால ஒரே மாடல்ல 2 கலர்ல பேக் அவைலபிளா இருக்கு மக்களே. பிரைஸ் உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன், 4777. இந்த அளவுக்கு இது வர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஸ்டிச்சிங்கை தவிர மத்த எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் தான். இந்தியா முழுக்க ஃப்ரீ டெலிவரியோட 1 இயர் வாரண்டியோட கண்டிப்பா வெளியே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. வெளியே போயிட்டு பார்த்துட்டு கேட்டு கூட என்கிட்ட வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணா நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யாரையோ பார்க்க ஏதோ ஒரு ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு 25வது வருஷ கல்யாண நாளுக்கு விஷ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய வருங்கால மாமனாரு மாமியாரை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு தான் 25வது கல்யாண நாள் மக்களே. இவங்களை போயிட்டு மீட் பண்ணி விஷ் பண்ணும்போது எப்படி விஷ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாமனாருக்கும் மாமியாருக்கும் மொத்தமா 4 பசங்க, அதாவது 3 பொண்ணுங்க, ஒரு பையன். அந்த ஒரு பையனை தான் இப்போ நம்ம ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அந்த பெரிய பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிட்டு இருக்கும். இன்னொரு பொண்ணு ஏதோ வேலை பார்த்து சுத்திக்கிட்டு இருக்கா, அவளும் நல்லா செட்டில் ஆயிட்டா. கடைசி பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. ஆனா நம்ம ஹீரோயினுடைய புருஷன், அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் பெருசா வாழ்க்கையில எதுவுமே சாதிக்காம செட்டில் ஆகாம ஏதோ ரைட்டரு அப்படின்ற பேர்ல சுத்திட்டு இருக்கான். இப்ப அந்த கல்யாண நாள் விழாக்கு எல்லாருமே பயங்கரமா கூடுறாங்க. அந்த இடமே பயங்கர சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க இல்லையா, பயங்கர சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினியும் பாய் ஃப்ரெண்டையும் மட்டும் பெருசா யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிற மாதிரியே இவங்களுக்கு மட்டும் இல்ல, படம் பாக்குற நமக்கே ஃபீலிங்கா இருக்கும். இப்போ இந்த பையனே அம்மா பாட்ட கூட்டிட்டு போயிட்டு இன்ட்ரோ பண்றான். இந்த மாதிரி இந்த பொண்ணு பேர் லெஸ், நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, அவங்களும் சரிமா ஓகேமா என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி இந்த பையன் ரைட்டரு, நானும் ரைட்டர் தான், நானும் சில புக்கெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெருசா கண்டுக்காம அந்த விழாக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த பாய் ஃப்ரெண்டோடைய அப்பா அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுல அந்த அம்மாவுடைய பேரு எலன், அப்பாவுடைய பேரு டெய்லர் மக்களே. நம்ம அப்பா அம்மா அப்படின்னே கூப்பிட்டுக்கலாம், அப்பதான் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஆக்சுவலா அப்பா அம்மா எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்ல ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல செஃப்பா அப்பா வேலை பார்த்திருக்காரு. ஃப்ரெண்டு பக்கத்துல ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது, அங்க போலாம், டைம் பாஸ், அங்க போயிட்டு வரலாம், ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக, அங்க போயிட்டு பார்க்கும்போது ஒரு போட்டோ, அது ஒரு பெயிண்டிங் மாதிரி நினைக்கிறேன். அந்த பெயிண்டிங்ல ஒரு ராஜாவும் ராணியும் முகத்துல துண்டு மாதிரி எதையோ போட்டு மூடப்பட்ட மாதிரி ஒரு பெயிண்டிங். அப்ப கூட அவங்க பிரியாம சந்தோஷமா இருக்கிற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. இது என்னன்னே புரியாம எலன் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்போ டெய்லர் கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த லுக்ல எலனை பார்த்த உடனே டெய்லருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணி பேசி பழகி லவ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டோம். இப்ப இந்த 25 வருஷம் வாழ்க்கை எப்படி போச்சு அப்படின்னே தெரியல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டுலாம் போட்டு பயங்கரமா டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அம்மாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பல வருஷம் கழிச்சு எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. சந்தோஷம் தழும்ப தழும்ப அந்த சந்தோஷத்தை கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ப்ரொஃபசர், நானும் உங்க ஸ்டூடெண்ட் தான், நீங்க மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா இவங்க மறந்து தான் போயிட்டு இருப்பாங்க. ப்ரொஃபசர் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்டை பார்த்திருப்பாங்க, எல்லாரையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா. அப்புறம் யோசிச்சு பார்த்து, எலிசபெத் தானே நீ, உன்னை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, உன்னை எப்படி அவ்வளவு ஈஸியா மறக்க முடியும், நீ என் பையனை ஏமாத்திட்டியா, ஏமாத்தி லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கும் போது, சத்தியமா அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் முன்ன மாதிரிலாம் இல்ல, ரொம்பவே மாறிட்டேன், நீங்களும் கண்டிப்பா மாறி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு உங்க பையனை உண்மையிலேயே பிடிக்கும், உண்மையிலேயே லவ் பண்றேன், பழைய மாதிரி தான் நான் இருக்கேன்னு நினைச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா கரெக்ட் கிடையாது, அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பிட்டா. இந்த விஷயத்த அந்த பையனும் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு
அப்புறமா எல்லாரும் ஒரு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, போட்டிங் போறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷமா வேற வேற மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் மேல போயிட்டு படுத்துக்கிறேன், அப்புறமேட்டுக்கா வேணா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கிட்ட சொல்லிட்டு மேல போயிட்டாங்க. மேல போயிட்டு இந்த பொண்ணை பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாமே மறந்து போயிட்டாங்க. இந்த பொண்ணுடைய பேரு அண்ட் இந்த பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்றா எது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய ஐடியெல்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்தவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. மூஞ்சே மாறி போச்சு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் படிக்கும் போதே ஒரு தீசிஸ் பண்ணிருப்பாங்க. என்னன்னா ஒன் பார்ட்டி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை சொல்லியிருப்பாங்க. இது ஒன் பார்ட்டி ஸ்டேட் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு ஒரே ஒரு பார்ட்டி ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் இருக்கணும், அப்பதான் அந்த நாடே விளங்கும், நாடே உருப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. அது அப்பயே இந்த அம்மாக்காரிக்கு பிடிக்காம இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, இது ஒரு மாதிரி அராஜகமான விஷயமா இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்தா கண்டிப்பா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்காம வாக்குவாதம்லாம் பண்ணிருப்பாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டு அந்த அக்கா கறிக்கிட்டலாம் பேசி அந்த ஃபேமிலியோடைய அந்த பொண்ணுங்கிட்டலாம் பேசி கொஞ்சம் கொஞ்சமா மிங்கிள் ஆகுறாங்க. ஒன்னாவே அந்த பார்ட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த அம்மா இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இதை பத்தி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல, நான் காலேஜில் ஒர்க் பண்ண இல்லையா, இப்பயுமே காலேஜில் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா அவ தான் இந்த பொண்ணு, இவளுக்கும் எனக்கும் அப்பயே செட் ஆகாது, இவ ஏதோ வில்லங்கம் பண்ணதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காலும் தோணுது அப்படின்னு சொல்லும் போது, ஏமா அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது, எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதை ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டமான விஷயம் தான், அதையும் மீறி வந்து அவன் நம்ம குடும்பத்தை என்ன பண்ண போறா, சும்மா ஃப்ரீயா விடு அப்படின்னும் போது நீங்க முதல்ல அந்த பொண்ணு பண்ண தீசஸ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது பார்த்துட்டு, ஏமா நான் கூட காலேஜ் டைம்ல இந்த மாதிரிலாம் நிறையவே யோசிச்சிருக்கேன், காலேஜ் படிக்கும் போது நமக்கு நிறையவே கிரேசியான ஐடியாக்கள் கிரேசியான திங்ஸ்லாம் தோணும், விட்டுத்தள்ளு பார்த்துக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அந்த பொண்ணு வளர்ந்துட்டா நீயும் வளர்ந்துட்ட, எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை சமாதானப்படுத்துறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில இவங்க வீட்டு பக்கத்துலயே வந்துட்டு ஒரு ஏரி இருக்கும், அந்த ஏரியில போயிட்டு விளையாடலாம், டிராஃப்டிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் இங்க ஃபேமிலி போட்டோலாம் மாட்டிருப்பாங்க. அதுல இந்த அப்பா அம்மா 4 பசங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பார்த்துட்டு இவங்க ஒரு மாதிரி வெறியாகிறாங்க, கண்லாம் கலங்குறாங்க. இவங்க ஏன் இந்த போட்டோவை பார்த்து கண் கலங்குறாங்க அப்படின்னே புரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இவங்க எல்லாரும் போயிட்டு விளையாட போனாங்க இல்லையா, அப்போ அம்மா வந்துட்டு பையனை தனியா கொண்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது, அம்மா எனக்கு எல்லாமே தெரியும், இளனை பத்தி எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், ஸ்டார்டிங்ல நாங்க யாருன்னே தெரியாம தான் பழகணும் பேசலாம் ஆரம்பிச்சோம், நான் யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா காலேஜ் டைம்ல என்ன விஷயம் ஆச்சு, காலேஜ் டைம்ல நீங்க வந்துட்டு இந்த தீசஸ் பிடிக்காம என்னுடைய கிளாஸையே அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை விட்டு வெளியே அமுச்சு விட்டீங்க இல்லையா, அந்த விஷயம் இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டா, நாங்க மனசு விட்டு பேசிட்டோம், அந்த பொண்ணு முன்ன மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவே மாறி போயிட்டா, இன்னொன்னு அந்த பொண்ணுடைய தீசஸ்லயுமே எந்த ஒரு தப்புமே கிடையாது, அவளுடைய திங்கிங் கரெக்டா தான் இருக்கு, அந்த காலம் வேற இந்த காலம் வேற, இப்போ வந்துட்டு அரசியலும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு, அவ சொன்னதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கே வக்காலத்து வாங்குற மாதிரி பேச அம்மா கடுப்பாயிட்டாங்க. முதல்ல நான் சொல்ற விஷயத்த கேளு, நீ வந்துட்டு நான் சொல்றதையே கேட்காம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, கண்டிப்பா அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டா, அவ ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்கா, சொன்னா கேளு அப்படின்னும் போது, ஏமா முதல்ல நான் சொல்றதை நீங்க கேளுங்க, நீங்க வந்துட்டு என்ன முதல்ல ஒரு பையனா பாருங்க, என்ன நீங்க உங்க பையனா பார்க்காம எப்பவுமே ஸ்டூடெண்ட் மாதிரியே ட்ரீட் பண்றீங்க, உங்க 2 பொண்ணுங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க, பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க, ஆனா நான் வளராம இப்படியே தத்தியாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கல, ஆனா நானும் கண்டிப்பா ஒரு நாள் முன்னேறுவேன் அப்படின்னும் போது அம்மா மாத்தி திட்டுறாங்க. இப்படி மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க இல்லையா, இதை வந்துட்டு ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஒட்டு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப இந்த சண்டையெல்லாம் முடியுது, எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன் பை ஒன்னா எல்லாரும் கிளம்புறாங்க. அம்மா அப்பாக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, முக்கியமா அம்மாக்கு தான் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, பொண்ணுங்க எல்லாரும் கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு கடைசி குட்டி பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு மட்டும் தான் வீட்டுல இவங்க கூட இருக்கா, மத்த எல்லாரும் வெளியே போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஹக்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி கையில ஒரு புக்கை கிஃப்டா கொடுக்குறாங்க. இது வந்துட்டு கல்யாண நாளுக்கான எங்களுடைய பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இல்ல பரவாயில்ல இந்த ஃபார்மாலிட்டி எதுவுமே வேணாம் அப்படின்னும் போது, பரவாயில்லமா நீங்க கண்டிப்பா இந்த புக்கை படிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப. அப்போ ஹீரோயின் என்ன விஷயம் நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, திரும்ப ஓடி வந்து காது கேட்ட, ஆக்சுவலா எனக்கு முன்னாடி உங்களை பார்த்தா பயம் தான், ஆனா இப்போ உங்களை பார்த்தா எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ இந்த அம்மா அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து உள்ளுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு புக்கு மக்களே. அந்த புக்கோடைய மேல அந்த அட்டை படமே என்ன இருக்கு அப்படின்னா அமெரிக்காவுடைய கொடியை கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய கொடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஸ்டார்ஸ், அந்த அமெரிக்கால எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த
ஸ்டார்ஸ் இருக்கும். அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்த்து எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம ஹீரோயினுடைய தாட்டே என்ன அப்படின்னா, அமெரிக்கால மொத்தமா 2 சிட்டிசன்ஷிப், எல்லாருமே டபுள் சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாங்களாம். ஒன்னு வந்துட்டு ஸ்டேட்டுக்காக, இன்னொன்னு அந்த கண்ட்ரிக்காக அந்த மாதிரி வச்சிருப்பாங்களாம். அந்த மாதிரிலாம் இல்லாம அமெரிக்கா முழுதுக்கும் ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் மட்டும் இருந்தா போதும், ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான எண்ணத்துல தான் இந்த புக்கையே எழுதியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு, இந்த லேடி செமையா ஷாக் ஆகுறாங்க. புக்கை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தா என்ன சந்தேகப்பட்டவங்களுக்கும் என்ன ஹர்ட் பண்ணவங்களுக்கும் இதை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னே போட்டு வச்சிருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த சம்பவம் நடந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோனுடைய புக்கு செமையா ஃபேமஸ் ஆயிருக்கு. அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் புக்கோடைய காப்பியை தான் தன்னுடைய வருங்கால மாமியாருக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. அந்த புக்கு வெளியானதுக்கு அப்புறமா அமெரிக்கா முழுக்க சக்க போடுது. இவங்களுடைய இந்த ஐடியாலஜியே பயங்கரமா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்க, கவர்மெண்ட்டும் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப், அந்த அமெரிக்காவுடைய கொடியை மாத்திட்டாங்க. நம்ம ஹீரோயின் அந்த அட்டை படத்துல என்ன மாதிரி கொடியை போட்டாங்களோ அதே போலவே மாத்திட்டாங்க. இந்த மாதிரி ஹீரோயினுடைய ஐடியால என்ன விஷயம்லாம் இருந்துச்சோ அதுல பாதி வந்துட்டு கவர்மெண்டே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பேட்டி தான் எங்க பார்த்தாலும் டிவில ஓடிட்டு இருக்கு. மாமியார் ரோட்ல வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க கூட அந்த அமெரிக்காவுடைய கொடியை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து மறுபடியும் வீட்டுல எல்லாரும் ஒன்னா மீட் பண்றாங்க. இது எதுக்கு மீட் பண்றாங்க அப்படின்னா, தேங்க்ஸ் கிவிங்காக ஒன்னா சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி எல்லாரும் மீட் பண்றாங்க. இப்போ எல்லாருமே அப்படியேதான் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் ஹீரோனுடைய புருஷன், அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, இப்போ கல்யாணம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனும் வந்துட்டு ஒரு பயங்கரமான சம பணக்கார கார்ல வந்து இறங்குறாங்க. அதான் நம்ம ஹீரோயின் போட்ட அந்த புக்கு வந்துட்டு பயங்கரமா சேல் ஆயிருக்கு இல்லையா, அதனால ஒரு பயங்கரமான பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வந்து உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த பையனுடைய அக்கா புருஷன் கேக்குறாரு, அந்த எவ்வளவு புக்கு சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 1 கோடிக்கும் மேல புக்கு சேல் ஆயிருக்கான், அதனால தான் இந்த அளவுக்கு பயங்கரமான பணக்கார வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்றான். அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு யூனிவர்சிட்டில இருந்து அந்த ஒரு இது கான்செப்ட் பிடிக்காம, அந்த தீசிஸ் பிடிக்காம என்னுடைய அம்மா வெளியே அனுப்பிச்சு விட்டாங்களோ, அதே யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஸ்பீச்சுக்காக நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுருக்காங்களா. அந்த ஸ்பீச்சுக்கு கண்டிப்பா எல்லாரும் வரணும் அப்படின்னு போது ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க தான் முக்கியமா வந்துட்டு எனக்கான இன்ட்ரோ ஸ்பீச்சையே கொடுக்கணும், எனக்காக வந்து இன்ட்ரோ ஸ்பீச் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது என்ன காமெடியான்னு கேக்குறாங்க. காமெடி கிடையாது, உண்மை அப்படின்னா. இப்போ உடனே இந்த அம்மாக்காரிக்கு செமையா கடுப்பாகுது. என்னடி பண்ணிட்டு இருக்க, நான் ஏண்டி வரணும், உன்னுடைய புக்கு வந்துட்டு அவ்வளவு ஒரு நல்ல புக் எல்லாம் கிடையாது, அது ஒரு கேவலமான புக்கு, அது ஒரு கேவலமான ஐடியா. இந்த புக்கை பப்ளிஷ் பண்ண கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க அதுக்கு மேல ஒரு கேவலமான வேலையெல்லாம் பாக்குறவங்க. அந்த ஃப்ராடுத்தனம் பண்ற கம்பெனி வந்துட்டு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணி இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு இந்த புக்ல வந்த சில விஷயங்களை கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்காகலாம் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கத்த இந்த புருஷங்காரன் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டான். இந்த மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க அப்பா கத்துறாரு, கொஞ்சம் அமைதியா தான் இருங்க, தேங்க்ஸ் கிவிங்க்கு வந்துட்டு பயங்கரமா சண்டை போடுறீங்க, அமைதியா இருங்க அப்படின்னா. இந்த சண்டையில ஹீரோயினுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருப்பாங்க, ஆக்சுவலா ட்வின் பேபி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு வயிறுலாம் வலிக்குது அப்படின்னும் போது தான் இப்போ அமைதியா இருக்காங்க. இப்போ இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஸ்விம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கறி வெளியே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த கடைசி பொண்ணை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த பொண்ணு ரூம்ல உட்காந்துகிட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த பொண்ணு வைரஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ளேயே அந்த பொண்ணுடைய ரூம்குள்ளேயே ஒரு சின்ன டப்பாக்குள்ள போட்டு ஏதோ ஒரு வைரஸை வளர்த்துக்கிட்டு இருக்கா. இதை எப்ப வெளியே விடுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது பயங்கர டெட்லியான வைரஸ், அதை வெளியே திறந்து விட்டா இந்த உலகமே தாங்காது அப்படின்னும் போது, ஆக்சுவலா எனக்கு கூட சின்ன வயசுல இந்த வைரஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரைட்டராக ஆசைப்பட்டு இப்போ ரைட்டராக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஜிவிஎன்னுடைய பாஸ்வேர்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது குளோபல் வைரஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் இருக்கான். அந்த நெட்வொர்க்ல இந்த வைரஸ் உலகம் முழுக்க என்னென்ன வைரஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ அதை பத்தின எல்லா டேட்டாவும் இருக்கும். அதனுடைய இது உனக்கு ஓபன் பண்ணி கொடுக்கவா, பாஸ்வேர்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்களால முடியுமா, எனக்கு ஓபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறா. நம்ம ஹீரோயினும் ஓபன் பண்ணி கொடுக்க, இப்ப நம்ம ஹீரோயின் கூட இந்த பொண்ணு நல்லாவே பேச ஆரம்பிக்கிறா, பழக ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த சின்ன பொண்ணு எல்லாத்தையும் போயிட்டு கத்திக்கிட்டு இருக்கா, அம்மா எங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் பதறாங்க, உங்க அம்மா ஸ்விம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா, நீ ஏன் இப்போ கத்திக்கிட்டு இருக்கன்னு கேட்கும் போது வீட்டுக்குள்ள வந்து டிவியை போட்டு காமிச்சா, அன்னைக்கு அம்மா வாக்கிங் போகும்போது யுஎஸ் உடைய புதிய கொடியை பார்த்துட்டு அந்த கொடியை வந்துட்டு பயங்கரமா கிழிச்சு போடுறாங்க, காலில் போட்டு மெரிக்கிறாங்க, ஒரு மாதிரி வெறி ஆயிட்டாங்க. இதை யாரோ வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு யாரோ நெட்ல வைரலா விட்டுட்டு இருக்காங்க. அது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கான்.
அப்பா சொல்றாரு அதை முதல்ல டெலிட் பண்ணு அப்படின்னும் போது அப்பா அதை என்னால பண்ண முடியாது, உலகம் முழுக்க பரவிருச்சு, அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் அம்மா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே புரியாம வராங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்தவனே எல்லாரும் அம்மாவை பார்க்க இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அந்த பனிக்கூடம் உடஞ்சி போது உடனே இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா இன்னைக்கு பார்ட்டிக்கு உன்னையும் அம்மா இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஆனா அந்த டைம்ல வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா உன்னுடைய அண்ணன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு இல்லையா, அந்த புக்கு இந்த புது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே என் ஃபேமிலிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனாலேயே இப்போதைக்கு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன், ஆனா பொறுமையா கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும், இந்த பிளாக் எல்லாம் போட்டு இந்த விஷயம்லாம் போட்டு ஒரு போர்டு இருக்கும். அதை இந்த பொண்ணு புடுங்கி போட்டு ஆக்சுவலா எனக்குமே இப்போ இந்த விஷயம்லாம் சுத்தமா பிடிக்கல, ஏதோ அந்த அன்னி புக்கு மற்ற விஷயம்லாம் ஃபாலோ பண்றாங்களே அப்படின்னு தான் பாக்குறேன், எனக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்றா. இப்போ அப்பாவுக்கு அந்த பையன் கால் பண்ணி சொல்லிருப்பான் போல, மருமகளுக்கு ஒண்ணுமே ஆகல, எல்லாமே ஓகே தான், அண்ட் வந்துட்டு டெலிவரியும் ஆகல, அந்த ஸ்ட்ரெஸ்னால பனிக்கூட மட்டும் லீக் ஆயிருக்கு போல, மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ கொஞ்சம் மாறு, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோ, மற்ற எல்லாரும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நீயும் அக்செப்ட் பண்ணிக்கோ. ஆக்சுவலா ஒரு சின்ன விஷயம், உன்னுடைய மகனும் மருமகளும் என்ன கேட்டாங்க, காலேஜ்ல அவங்க ஸ்பீச் கொடுக்க வராங்களாம், அதுக்கு நீ போயிட்டு இன்ட்ரோ ஸ்பீச் மட்டும் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்தா அந்த பொண்ணுடைய ஐடியாவை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு ஆயிடும், அதனால கண்டிப்பா போக மாட்டேன், முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே ஓகே தாமா, ஏமா அந்த கொடியை ஏமா கிழிச்சு போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொடியை பார்த்தோன்னே கடுப்பாயிட்டேன், நல்லா இருந்த நாட்டை இந்த பொண்ணு நாசப்படுத்திட்டா, இந்த குடும்பத்தையும் நாசப்படுத்திட்டா அப்படின்னும் போது அந்த பொண்ணு எல்லாத்தையும் பண்றா அப்படின்னு கூட வச்சுக்கிட்டாலும் அந்த பொண்ணு எல்லாமே அமைதியா பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ தான் இந்த மாதிரி ஆக்ரோஷமா பண்ற, ஒரு மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி பண்ணாத. சரி ஓகே, இப்போ இந்த வீடியோ வைரல் ஆயிருச்சு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வக்கீல பார்க்கலாம், அது மட்டும் இல்லாம இந்த ஊரை விட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு டிராவல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்துல என்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோயினுடைய புருஷனுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, ரெண்டாவது அக்கா, முதல் அக்காக்கு கல்யாணம் ஆயிருக்கும், ரெண்டாவது அக்காவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்யாணம்லாம் ஆகல, அந்த பொண்ணு ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன், அந்த பொண்ணு காமெடி பண்றேன் அப்படின்ற பேர்ல நம்ம ஹீரோயின் புக் எழுதுனாங்க பாத்தீங்களா, அந்த புக்கை போட்டு செமையா கலாய்க்கிறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு ஃபேமஸான ஸ்டாண்ட் அப் காமெடியன் தான் மக்களே, இந்த பொண்ணுடைய அந்த காமெடியை கேட்க நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் எழுதின இந்த சேஞ்சின்ற புக்கை பார்த்து செமையா கலாய்க்க அங்க வந்துட்டு ரெண்டு தரப்பு மக்களும் இருப்பாங்க. ஆக்சுவலா எல்லா கூட்டத்திலயுமே பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அப்படி இந்த புக்கை பத்தி பிடிச்சவங்க இந்த புக்கோடைய கொள்கைகளை ஏத்துக்கிட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பயங்கரமா கடுப்பாகிறாங்க, கீழே இருந்து திட்டுறாங்க, மேல ஏறி இந்த பொண்ணு அடிச்சு விரட்டியே விடுறாங்க. இந்த பொண்ணு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அங்கிருந்து ஓடி போயிட்டு எங்கேயோ தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்ப வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இந்த அப்பாக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒண்ணு கூட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி மீட் பண்ணும் போதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இப்ப வீடே இளவு வீடு மாதிரி இருக்கு, ஒரு பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல. அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப ரொம்ப சோகமா இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைங்களை வந்துட்டு இந்த தாத்தா தான் பாத்துக்கிறாரு. இப்போ அப்பாக்கு பர்த்டே இல்லையா, கேக்லாம் வாங்கியிருக்காங்க, கேக்லாம் கட் பண்ணும்போது அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்ப இந்த கடைசி பொண்ணுடைய லவ் மேட்டரும் வீட்டுக்கு தெரிஞ்சு அந்த பையனும் இந்த பார்ட்டில கலந்துக்கிறான். நம்ம ஹீரோனுடைய புருஷனுக்கு இந்த பையன் யாரு, என்ன தங்கச்சிக்காரி யார லவ் பண்றா அப்படின்லாம் தெரியல. இப்பதான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. நீ என்ன ஆக போற, என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஜேர்னலிசம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டா மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா உன்ன மாதிரி நல்ல ஜேர்னலிஸ்டும் இந்த உலகத்துக்கு தேவைப்படுறாங்க, முக்கியமா யூஎஸ்க்கு, நீ நல்லா வா, நல்லா படிச்சு நல்ல ஒரு ஜேர்னலிஸ்டா மாறு அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல உண்மையான ஜேர்னலிஸ்ட் இருந்தாரு, உண்மையை மட்டுமே எழுதுறவரு, அவரை வந்துட்டு அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கதையெல்லாம் சொல்ல அந்த பையனுக்கு மூஞ்சியே மாறுது, என்னடா இது இவங்க வீட்டுக்கு தின்னானு வந்தா அவ்வளவுதான் நமக்கு கடைசி பாலையை ஊத்திடுவான் போல இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெயிட் பண்ணுவாங்க. அம்மா வந்துட்டு நான் வந்தாதான் சாப்பிடுவாங்க, அதனால அம்மாவை நானும் சாப்பிட போறோம், அம்மாவை மீட் பண்ண போறேன், நான் கிளம்புறேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, டே தம்பி நான் சும்மா கலாய்க்க தான் சொன்னேன், நீ பயப்படாத, ஒண்ணுமே இல்ல, நானே கூட வரேன், நானே வந்து உன்னை டிராப் பண்றேன், சாரி மன்னிச்சுக்கோ, கூட வந்து டிராப் பண்ணவான்னு கேட்க, இல்ல வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். தங்கச்சிக்காரிக்கு ரொம்ப கோவமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அண்ணனை எதிர்த்து ஒண்ணுமே பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. டே ஏன்டா அவன் பேச்சுக்கு ஏன்டா போன, அவனை ஏன்டா பயமுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பயம்லாம் பொறுத்தல, ஆக்சுவலா உண்மைதான் சொன்னேன், நான் பார்த்த விஷயத்த சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு. இப்போ அப்பாவே பிடிச்சி இவனை திட்டிக்கிட்டு இருக்கும் போது இவன் பேச்சை மாத்தணும் அப்படின்றதுக்காக அக்கா புருஷன் கிட்ட, ஆமா உங்க வேலை உங்க கேஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கும் போது ஏதோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, என்னுடைய மனைவி பிரெக்னெண்டா இருக்கா, நான் கூடிய சீக்கிரமே
அப்பாக போறேன் அப்படின்னும் போது அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. பல வருஷமா இவங்களுக்கு குழந்தையே இல்லாம இப்பதான் இவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அதனாலேயே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பா நான் போயிட்டு இதை கொண்டாட சரக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. அந்த டைம்ல ஹீரோயின் சும்மா வாய வச்சுக்கிட்டு இருக்காம இந்த கடைசி பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த பொண்ணு கிட்ட நான் கொடுத்த கிஃப்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது முக்கியமா அம்மா கேக்குறாங்க. அதாவது என்னன்னா இப்ப நம்ம ஹீரோனுடைய புக்கை ஒரு கம்பெனி பப்ளிஷ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதே கம்பெனில இந்த வைரஸ்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுத்திருக்கேன். இந்த இன்டர்ன்ஷிப்பை மட்டும் இவ கம்ப்ளீட் பண்ணா அப்படின்னா இவ இந்த உலகம் முழுக்க எந்த யூனிவர்சிட்டியில படிக்க போனாலும் மொத்தமா அவங்களே ஃபண்ட் பண்றேன், அவங்களே ஸ்காலர்ஷிப் மூலியமா படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது இதை கேட்டோன்னே அம்மா செமையா கடுப்பாகிறாங்க. ஏற்கனவே என்னுடைய பொண்ணை தூக்கி வாயில போடுவேன், என்னுடைய ரெண்டாவது பொண்ணையும் நீ வந்துட்டு இது பண்ண பார்த்த இல்ல நாசம் பண்ண பார்த்த அப்படின்னா உன்னை சும்மாவே விடமாட்டேன், உன்னை கொன்று வண்டி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு வெளியே போயிட்டாங்க. கோச்சுக்கு வெளியே போயிட்டாங்க. அப்பா வந்து பாக்குறாரு, சந்தோஷமா இந்த ஷாம்பைன்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பார்க்கும்போது எல்லாரும் சோகமா இருக்காங்க. என்னடா எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இப்ப அப்படியே எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க, தனித்தனியா ரூமுக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த புருஷங்கார இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோனுடைய புருஷன், இவன் போயிட்டு அப்பாவை மீட் பண்ணி அப்பா உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கும்போது ஏதோ போகுது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அப்பாவுடைய பிசினஸ் அவரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஹோட்டல் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்திருக்கும். ஆனா ரீசெண்ட் டைமா ஒண்ணுமே போகாம எல்லாருமே வேலையை விட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு லேடி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வேணா உங்களுக்கு ஃபன் பண்றேன், அதுவும் ஃப்ரீயா ஃபன் பண்றேன், நீங்க எனக்கு ஷேர் கொடுக்க வேணாம், எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படின்னு. டேய் தம்பி உனக்கு எதுவுமே எதிர்பார்க்காமலாம் நீ கொடுக்க மாட்ட, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னும் போது இல்ல எனக்கு எதுவுமே வேணாம், அப்பான்ற பேர்ல பர்த்டே கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே வேணாம், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீ உதவிலாம் செய்ய மாட்ட, நம்ம இந்த விஷயம்லாம் பத்தி பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை அமுச்சு விட்டாரு. இப்ப வெளியே செமையா மழை பெய்யும் போது ஆக்சுவலா நம்ம ஹீரோனுடைய 2 குட்டி பசங்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு நேனி இருப்பாங்க. அந்த நேனி வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அம்மாவும் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மழை பெய்யுது. 2 பேரும் உள்ளுக்குள்ள ஓடி வரும்போது இந்த நேனி தான் வீடியோ காமிக்கிறாங்க. இந்த 2வது பொண்ணு ஆனா காணாம போயிட்டா இல்லையா, அதாவது மறைஞ்சி வாழ்ந்துகிட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு வீடியோல பேசிட்டா, இந்த மாதிரி உங்களை பார்க்காம இருக்க முடியல, நான் இந்த மாதிரி மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்ன வெளியே பார்த்தாலே கொன்றுவாங்க போல, நான் ஒரு மாதிரி பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஆனா என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே உங்களை வந்து மீட் பண்றேன், நான் இந்த மாதிரி நல்லா இருக்கேன், உங்ககிட்ட பேசினேன் அப்படின்ற விஷயம்லாம் வெளியே தெரிய வேணாம். இந்த ஞானியும் வந்துட்டு எங்க கேங்க சேர்ந்தவங்க, அதாவது இந்த ஒரு ஐடியாவை எதிர்க்கக்கூடிய டீம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள சேர்ந்தவங்களாம், நான் அடிக்கடிக்க இவங்க மூலியமாவே நான் உங்ககிட்ட வீடியோ கால் பேசிக்கிறேன், போன்லாம் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் கிளம்பும் போது இந்த பெரிய பொண்ணும் ஹஸ்பண்டும் கிளம்புறாங்க. காருக்குள்ள ஏறி உட்கார்ந்தோடனே இந்த பெரிய பொண்ணு சண்டை போடுறாங்க. நீ எதுக்காக என்ன கேட்காம போயிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற விஷயம்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது ஒரு சந்தோஷமான விஷயம், இதை ஷேர் பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல எனக்கு வந்துட்டு இந்த குழந்தைய பெத்து வளர்க்கறதுல விருப்பமே கிடையாது, இது ஒரு கேவலமான உலகம், இந்த உலகத்துல என் குழந்தை பிறந்து கஷ்டப்படுறத நான் விரும்ப மாட்டேன், அதனால குழந்தைய கலைச்சிட்டேன் அப்படின்னும் போது, டே என்ன பொய் சொல்றியா காமெடி பண்றியான்னு கேட்கும் போது சத்தியமா கலைச்சிட்டேன், உண்மையிலேயே குழந்தை வேணான்னு சொல்ல இவர் கடுப்பாயிட்டாரு. அநியாயமா ஒரு உயிரை கொலை பண்ணிட்டியா, அதுவும் என்னுடைய உயிரை கொலை பண்ணிட்டியான்னு அழுகுறாரு, போட்டு ஒரு மாதிரி பண்றாரு. ஆக்சுவலா பல வருஷமா குழந்தையே இல்லாம இவங்க பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா மனுஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு, அந்த சந்தோஷம் மொத்தமா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கு, என்னுடைய குழந்தைய கலஸ்ட் இல்லையா, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு எனக்கு தேவையே கிடையாது, வண்டியை விட்டு கீழே இறங்கு அப்படின்னும் போது, டே பைத்திய மாதிரி பேசாத, வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னா, வீட்டுக்கா நீ வீட்டுக்கே வர வேணாம், இங்கே கடந்து சாவுன்னு அந்த வண்டில இருந்து இறக்கி விட்டு இவரு பாட்னாங்க வந்து கிளம்பி போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து இந்த அப்பாவுடைய அந்த ஹோட்டல் பிசினஸ் காமிக்கிறாங்க. மொத்தமா அங்க இருந்து எல்லாருமே போயிட்டாங்க. கடைசியா ஒரே ஒரு எம்ப்ளாய், இவங்களும் பல வருஷமா வேலை பாக்குறாங்க. இப்ப யாரும் கஸ்டமரும் வரது கிடையாது, வேலைக்கும் ஆட்கள் கிடையாது, பிசினஸும் போல, இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லா பொறுப்பையும் இவர்கிட்ட கொடுத்துட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீ எப்ப வேணா என்ன மீட் பண்ணலாம், எப்ப வேணா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்ல. இவர் ஹோட்டல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வர வழியில பார்த்தா ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுடைய அந்த ஐடியாவை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோயினுடைய மாமியார் ஃபேமிலியும் ஒண்ணு. இவர் பார்த்துக்கிட்டே வந்து வீட்டுக்கு வந்தா வீட்டுல அந்த ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. புதிய அமெரிக்காவுடைய கொடியை வேற தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. அதாவது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, நீ மட்டும் தனியா இருந்து என்ன பண்ண போற, நீயும் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றாங்க. இதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. உள்ளுக்குள்ள வராரு. இந்த 2வது பொண்ணு ஆனா காணாம போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வளர்த்த நாயை வந்துட்டு இவங்க தான் கூட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு இந்த நாய்க்கு என்ன பேர் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணே வந்து அதே பேரை வச்சு கூப்பிட்டோம், நம்ம புது பேர்லாம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமா வெயிட் பண்ணிருப்பாங்க. இப்ப மனுஷன் ஒரு மாதிரி உறைஞ்சு போயிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு இந்த நாய்க்கு பேரை தான் வச்சு தொலையேன், 2 வருஷமா வெயிட் பண்ற, பொண்ணு வந்த பாடே இல்ல, இதுக்கப்புறம் வருவாளா அப்படின்னு தெரியல, நாய்க்கு ஒழுங்கா பேரை வை அப்படின்னும் போது
இல்ல கண்டிப்பா நம்ம பொண்ணு வருவா, நம்ம பொண்ணுக்காக வெயிட் பண்ணலாம், அவளே வந்து என்ன பேர்னு சொல்லுவா அப்படின்னு. இந்த உலகமே மாறிக்கிட்டு இருக்கு, பொண்ணு வருவா அப்படின்ற நம்பிக்கை எல்லாம் கிடையவே கிடையாது, நீ பேரை வை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுதுகிட்டு இருக்காரு. நம்ம மாறிடலாம், மாறாம தனியா இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த மாதிரி மாறாம தனியா இருந்த காரணத்தினால தான் அந்த பிசினஸே படுத்திருக்கும், யாரும் சாப்பிட கூட வந்திருக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா சென்செக்ஸ் எடுக்க 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க வந்து பேச்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆனா எங்க போனாங்க, ஆனா வந்துட்டு இருக்காங்களா இல்ல மறைச்சு வச்சிருக்கீங்களா, அவங்கள கணக்குல எடுத்துக்கவா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்து இவங்களையும் மாத்த முடியுமான்னு பார்க்கும்போது இவங்க மாற மாட்டேன்னு புடிவாதமா நிக்கிறாங்க. ஆனாவை பார்த்து 2 வருஷம் ஆகுது, எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகவலுமே கிடையாது, ஒரு மெசேஜ் ஒரு போன் கால் கூட கிடையாது அப்படின்னு. சரி உங்க கடைசி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு சும்மா இருக்காம இந்த போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்துட்டு போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது. இதுக்கப்புறமும் இந்த பொண்ணு போராட்டம்லாம் பண்ணா அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக யாராவது இந்த மாதிரிலாம் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனையா, உள்ளுக்குள்ள போனா உங்க பொண்ணு கிளவியே தான் வெளியே வருவா, சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் பேப்பர்ல வந்துட்டு சைன் போடுங்க, அக்செப்ட் பண்ணிட்டு சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை காமிக்க அதுக்கு அப்பா சொல்றாரு, என்ன ப்ரூஃப் இருக்கு, என்னுடைய பொண்ணு தான் அந்த போராட்டம்லாம் பண்றான்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. போட்டோல இந்த பொண்ணு மாஸ்க்லாம் போட்டிருக்கா, இல்ல இது என் பொண்ணு கிடையாது அப்படின்னும் போது கண்டிப்பா உங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டோம், ஒழுங்கா சைன் போடுங்க இல்லனா கைது தான் பண்ணும் அப்படின்னு. அம்மா பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு நேரா போயிட்டு அந்த குட்டி பொண்ணை உள்ளுக்குள்ள போட்டு லாக் பண்றாங்க. லாக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீ வந்துட்டு வெளியே வரவே கூடாது, நான் உன்னையும் இழக்க விரும்பல, சொன்னா கேளு, இதுக்கப்புறம் உனக்கு என்ன தேவையோ எல்லாமே ரூமுக்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு இந்த அம்மா முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல அப்பாவை காணும். இந்த ஆள் எங்கடா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நைட் டைம்ல வெளியே போயிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காரு. கால் பண்ணி என்னையா பண்ற, இந்த டைம்ல போயிட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க, 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்களாம். அதே மாதிரி வெளியே போனேன் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை, போலீஸ்லாம் வருவாங்க, நீங்க உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னா அவர் வரமாட்டேன் அப்படின்றாரு. இங்க பாருங்க நமக்கு இங்க எதுவுமே சரியே கிடையாது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹோட்டல் தான் மூட்டிங் இல்லையா, ஹோட்டலை சேல் பண்ணிட்டு அதுல வர காசு எடுத்துக்கிட்டு வேற ஊருக்கு இல்ல வேற நாட்டுக்கே போயிடலாம், அங்க போயிட்டு நம்ம வந்துட்டு பொண்ணை தேடலாம், அங்க இருந்துட்டே தேட முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்ல ஒரு போனை கட் பண்ணிட்டாரு. இப்போ ட்ரோன் பறந்துகிட்டு இருக்கு, ட்ரோன்ல வந்துட்டு இவரை கண்காணிச்சு உங்களுக்கு 2வது வார்னிங், இதுக்கப்புறமும் நீங்க வீட்டுக்குள்ள போல அப்படின்னா உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அம்மா அப்பாவுடைய 30வது ஆனிவர்சரியில காமிக்கிறாங்க. இந்த ஆனிவர்சரி பார்ட்டிக்கு பையனே தான் ஏற்பாடு பண்ணிருக்கான். அம்மாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, குடும்பமே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நாசமா போச்சு. இவங்க உள்ளுக்குள்ள இருந்துட்டே வெளியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உங்ககிட்ட பேச ஒண்ணுமே கிடையாது, கிளம்பு அப்படின்னு. இல்ல ஒரு செகண்ட் சொல்றதை கேளுங்க, உங்க புள்ள முன்ன மாதிரிலாம் கிடையாது, இப்போ நிறையவே மாறி போயிட்டாரு, சொல்ற பேச்சையே கேட்க மாட்டாரு, நடவடிக்கை எல்லாமே மாறி போச்சு, நீங்க வந்து பேசுங்க அப்படின்னா நான் ஏன் வந்து பேசணும், இப்ப அவன் என்னுடைய புள்ள கிடையாது உன்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்க்கும்போது அப்போ ஹீரோயின் ஓடி வந்து ஹக் பண்றாங்க. ஹக் பண்ணவங்களை தள்ளி விட்டு காது மேலே ஒரு போடு போட்டு என்ன ஏண்டி தேடி வர, நீயே போயிட்டு எல்லாமே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப வெளியே போனா பார்ட்டி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயினையும் கூப்பிடுறாங்க. முதல்ல பையன் தான் பேசிட்டான், அப்பா அம்மாவுடைய 30 வருஷம் வாழ்க்கையை பத்தி எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறான். அப்பா அம்மா வந்துட்டு சோகமா நின்றுகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா முதல் பொண்ணு வாடா வெட்டியா வீட்டுல உட்காந்துகிட்டு இருக்கா, 2வது பொண்ணு எங்க போனா அப்படின்னே தெரியல, இந்த நாடே நாசமா போச்சு, வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்க. இவங்களை சேர் பண்ணும், கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாக்கு பிடிச்ச பாட்டை போட்டு நீங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி கேட்டவனே இவங்களும் முடியாது அப்படின்னு சொல்லாம டான்ஸ் ஆடுறாங்க. இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது நடுவுல யாரோ கிளவுன் வேஷம் போட்டுட்டு வந்து அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடிட்டு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த கடைசி தங்கச்சிய பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. வந்தது ஆனா, யாருக்கும் தெரியாம அம்மா அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு கடைசி தங்கச்சிய பேர் சொல்லி கூப்பிட்டா அந்த பொண்ணு ஆளக்கானும் எங்க போனா அப்படின்னே தெரியல, பெரிய பொண்ணு மட்டும் வரா. என்னடி கிளவுன் வேஷம்லாம் போட்டுட்டு வந்திருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி போலீஸ் தேடுது, போலீஸ் கிட்ட மாட்டிக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி கிளவுன் வேஷம் போட்டுட்டு வந்தேன், தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரூம்ல இருந்தா எங்க போனான்னு தெரியல, நீங்க நின்னா உனக்கு தான் ஆபத்து, நீ தங்கச்சியோட ரூம்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒளிய வைக்க. இந்த டைம்ல எல்லாருடைய போனுக்கும் ஏதோ ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள வராங்க. டிவியை போட்டு பாக்குறாங்க. டிவியை போட்டு பார்த்தா இந்த கடைசி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு ஒர்க் பண்ண கம்பெனிக்கே போயிட்டு மனித வெடிகுண்டா மாறிட்டா. அதாவது இந்த புது ஐடியாலஜிக்கு அந்த புக்கு தானே காரணம், அந்த புக்கை ரிலீஸ் பண்ண கம்பெனில இந்த பொண்ணு முன்னாடி இன்டர்ன்ஷிப் பண்ணிருப்பா, அதுக்கப்புறம் ஒர்க்லாம் கூட பண்ணிருப்பா. அதே கம்பெனிக்கு போயிட்டு ஒரு லைவா வீடியோலாம் போட்டு இந்த மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது, கண்டிப்பா இந்த விஷயத்த மாத்தி தான் ஆகணும், பழைய மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு மனித வெடிகுண்டா மாறி டமாலு வெடிச்சு செதற விஷயத்த குடும்பமே பாக்குறாங்க. அம்மா பயங்கரமா கத்தி கதறி அழுகுறாங்க, அவங்களால தாங்கிக்கவே முடியல. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு, கண் கலங்கி
கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அந்த ஆனா ஓடி வந்து இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு அழுகும் போது அப்போ ஹீரோனுடைய புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா யாருக்கோ கால் பண்ணி அவ இங்கதான் இருக்கா உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டான் போல. இந்த விஷயத்த அக்காகாரி பார்த்துட்டு நாசமா போனோனே அக்காவையே மாட்டி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் தங்கச்சியவே மாட்டி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கொண்டு வந்து ஓங்கி ஒரே சொருவிட்டு இந்த பொண்ணு வெளியே போனா போலீஸ் வந்திருக்காங்க. அந்த கத்தியை கீழே போடுங்க அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. புருஷங்காரன் விட்டு போயிட்டான். அதுக்கு முன்னாடியே இந்த மாற்றம்லாம் வர இந்த பொண்ணு மென்டலி பாதிக்கப்பட்டு கவுன்சிலிங்லாம் கூட போயிருப்பா. இப்போ தன்னந்தனியா வீட்டுல இருக்கும் போது அந்த மென்டல் ப்ராப்ளம் முத்தி போச்சு போல. இப்போ இந்த பொண்ணு கத்தியை கூட கீழே போடாம என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே தெரியாம கத்தியை வச்சுட்டு நிக்க வந்த போலீஸ் ஷூட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வராங்க. அப்பா அம்மாவை கைது பண்றாங்க. கைது பண்ணவங்க தலையில அந்த துணியெல்லாம் போட்டு மூடி விடுறாங்க. அண்ட் இதே டைம்ல ஆனா இருக்கா பாத்தீங்களா, அவ போலீஸை பார்த்து பயந்துட்டு ஓடும் போது போலீஸ் பின்னாடியே விரட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணையும் ஷூட் பண்றாங்க. அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்திருப்பா. இந்த பக்கம் அம்மா அப்பாவை துணியை போட்டு மூஞ்செல்லாம் மூடும் போது இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது நீ கவலைப்படாத உன் கூடவே நான் இருக்கேன். நம்ம ஸ்டார்டிங்ல மீட் பண்ணும்போது அந்த ராஜா ராணியோடைய தலைய இந்த மாதிரி தான் துணியை போட்டு மூடி வச்சிருந்தாங்க. அதை பத்தி இதை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு காம் டவுன் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப இந்த பையன் வரான். அங்க வந்த போலீஸ் கிட்ட இந்த மாதிரி இவங்களை வந்துட்டு தனித்தனியா பிரிச்சு வைக்காம இவங்களை கொண்டு போயிட்டு ஒன்னாவே ஒரே செல்ல போட்டு வைங்க அப்படின்னும் போது அதை சொல்ல நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த புக்கை எழுதுனதுல எனக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு, நான் உன்னுடைய சுப்பீரியர் அப்படின்னு சொல்லும் போது என்னையா பெரிய சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட்டு இவனை உடனே கைது பண்றாங்க. டே நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டுக்கவே மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. ஹீரோயினை பார்த்து மேடம்னு சொல்லும் போது இவனும் அவங்கள ஒரு ஆள் தான், இவனையும் கைது பண்ணி கூடுமோங்க அப்படின்னும் போது அவனே ஷாக் ஆகுறான். இவ்வளவு ஏன் படம் பார்க்குற நம்மளே ஷாக் ஆகும். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த போட்டோ கிட்ட போறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்து ஃபீல் பண்ணாங்க இல்லையா, அதே போட்டோ கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு அந்த போட்டோவை பார்த்து சிரிக்கிறாங்க. அதோட இந்த படமும் முடியுது. எனக்கு இந்த படம் பார்த்து முடிக்கும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த பொண்ணு காலேஜ் டைம்ல அந்த ஒரு ஐடியாவை சொல்லும் போது இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை மாமியார் அவமானப்படுத்தி வெளியே அமைச்சிட்டு இருப்பாங்க போல. அதனால இந்த பொண்ணுடைய குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு போல. அப்பவே இந்த பொண்ணு முடிவு பண்ணி இந்த குடும்பத்தை எப்படியாச்சும் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை லவ் பண்ணிருக்கா. இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய அந்த ஐடியாவையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக புக்கை எழுதி எந்த புக்கை நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டே, எந்த தீசிஸை நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியோ அதே மாதிரி உலகத்தையே மாத்தி காமிக்கிறேன், இந்த நாட்டையே மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தது மட்டும் இல்லாம இந்த மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டாங்க, பழி வாங்கிட்டாங்களோன்னு சொல்லிட்டு என்னுடைய தோணல், என்னுடைய ஒரு கெஸ் மக்களே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க. இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் பண்ணுங்க. ஹைப் மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்துட்டே இருக்கும். ஓகே மக்களே, பாய்.